குழந்தைகளே வணக்கம். இன்று நான் சொல்லப்போகும் கதை ஆதிசங்கரர் என்ற பகவத் பாதரை பற்றி. இந்த ஆதிசங்கரர் என்பவர் கிபி 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு சிறந்த மகான். இவர் கேரளாவில் உள்ள காலடி என்ற கிராமத்தில் ஆரியாம்பாள் சிவகுரு என்ற அந்தண குடும்பத்தில் அந்த வயதான தம்பதிகளுக்கு குழந்தையாக பிறந்தார். பிறந்த இவர் சங்கரர் என்று பெயரிட்டனர். இந்த சங்கரன் என்பவர் அப்பாவிடமே வேதாந்தங்கள், வேதம், சாஸ்திரம் எல்லாம் கற்றுண்டு சின்ன வயசுலேயே 5 வயசுலேயே அவருக்கு பூணலும் போட்டு ரொம்ப தேஜஸாக வேதவித்தாக வளர்ந்துட்டுருக்கார். இப்படி இருக்கிறதே அவள் அப்பாவுக்கு வயசான காலத்தில் அவர் உடல்நிலை தவறி இயற்கை எழுதிடுறார். ஸோ அவள் அம்மாவும் இவரும் தான் இருக்கா. அவள் அம்மா அப்போ பூணல் போட்டால் அந்த காலத்தில் வீடு வீடாக சென்று பவதி பிக்ஷாந்திகின்னு உஞ்சவிருத்தி பண்ணி தான் சாப்பிடணும். ஸோ அதனால் இந்த குழந்தை என்ன பண்ணும், அவள் அம்மாவுக்கோசரம் 2 பேருக்கு எதாவது சாப்பிட்றதுக்கு வேணுமேங்கிறதுக்கோசரம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம் வேறு. அதனால் வீடு வீடாக சென்று அந்த அக்ரஹாரத்தில் எல்லா வீட்லேயும் போய் கேட்பார். அவள் யாராவது என்ன கொடுக்குறாளோ அதை எடுத்துன்னு வந்து சமைச்சு இவள் சாப்பிட்டுட்டு இருந்தா. இப்படி போயின்னு இருந்தது. அப்போது ஒரு நாளைக்கு ஒரு பவதி பிக்ஷாந்திகின்னு போயின்னு இருக்கிறதே ஒரு வயசான ஒரு பாட்டி ஒரு வீட்டில் அவள் வண்டி தான் இருந்தாள். இவர் போய் கேட்குறாரு, அம்மா எதா கொடுங்கோ அப்படின்னு. அப்போது அந்த பாட்டி பார்த்துட்டு, ஐயோ இந்த குழந்தை இவ்வளோ ஒரு பார்த்தாலே தேஜஸாக இருக்குது, இந்த குழந்தைக்கு நம்ம எதாவது கொடுத்தே ஆகணும்னு கொஞ்சம் இருப்பா சங்கரான்னு சொல்லிட்டு உள்ளே போய் தேடுறா. இந்த பாத்திரத்துலேயும் ஒன்றும் இல்லை. என்னடா இதுக்கு இந்த குழந்தைக்கு ஒன்றும் இல்லாமல் எப்படி நம்ம அனுப்புறதுன்னு ரொம்ப மனசு ஒடிஞ்சு இப்படி தேடின்னு இருக்கிறதே ஒரே ஒரு ஜாடியில் ஒரு நெல்லிக்காய் இருந்தது. சரி, ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறதுக்கு இந்த நெல்லிக்காயான அந்த குழந்தைக்கு கொடுப்போன்னு சொல்லிவிட்டு கொண்டு வந்து, அப்பா இதான்ப்பா இருக்குது, என்னை மன்னிச்சிக்கோ, உனக்கு வேறு எதுவும் தரத்துக்கு இல்லை எங்கிட்டக்கன்னு சொல்லி வருத்தப்பட்டு கொடுக்குறான். இந்த குழந்தை சொல்கிறது, அதனால் என்னம்மா பரவாயில்ல, ஏதோ எது கொடுத்தாலும் சந்தோஷம்தான் எனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவளோட ஏழ்மையை புரிஞ்சுட்டு அப்போவே அந்த 7 வயசு குழந்தைய உடனே மகாலட்சுமியை நினச்சிட்டு ஒரு கனகதாரா சோஸ்திரம்னு ஒரு லக்ஷ்மி சோஸ்திரம் படிக்கிறது. அந்த குழந்தை சொல்ல சொல்ல அந்த சோஸ்திரத்தில் மயங்கி அம்பாள் மகாலட்சுமி என்ன பண்ணுறா, அந்த வீட்டில் கொடுத்தது ஒரு நெல்லிக்காய். அந்த நெல்லிக்காய்க்கு பதிலாக தங்க நெல்லிக்கனிகளாக அவள் வீட்டு கூரையிலேருந்து அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே கொட்டுறது. பார்த்தா வீடு ஃபுல்லாக அப்படியே ஒழிஞ்சு ஓடுறது. அந்த பாட்டி பார்க்குறா, என்னது இது, என்ன இவ்வளோ நெல்லிக்காய், எங்கே அதுவும் தங்க மாட்டோம் ஜொலிக்கிறதே அப்படின்னு சங்கரான்னு கூப்பிடுறா. இந்த குழந்தை நிற்க கூட இல்லை. உங்களுக்கு அம்பாள் ஆசீர்வாதம் பண்ணியிருக்காமான்னு சொல்லிட்டு இது கிளம்பிடுறது. அந்த பாட்டி சொல்கிறா, ஐயோ ஒன்றுமே வெறும் ஒரு ஊறுகாய் போட்ட நெல்லிக்காவை கொடுத்ததுக்கு இந்த குழந்தை எவ்வளோ அனுகிரகம் பண்ணிட்டு, ரொம்ப பகவான் அனுகிரகம் இருக்குது, இவன் சாதாரண குழந்தை இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அந்த அம்மா சொல்லின்னு இருக்கா. ஸோ இப்படி போயின்ட்டுருக்கு. அவள் அம்மா டெய்லி அங்கே ஓடுற பூர்ணா ரிவரில் தான் குளிக்க போவாள். கேரளாவில் எல்லா ஊர்லேயுமே ரிவர் நல்லா வீட்டுக்கு பின்னாடியே போகும். அந்த மாதிரி குளிக்க போவாள். அதில் வயசானத்தில் அவள் அம்மாவால் டெய்லி அவ்வளோ தூரம் நடந்து போய் குளிக்க முடியல. அப்போது வருத்தப்படுறா, என்னால் போக முடியலடா சங்கரா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு. இதுக்கேம்மா நீ வருத்தப்படுற, நான் உனக்கு வரவழைக்கிறேன், நீ கவலைப்படாதம்மான்னு சொல்லிவிட்டு அந்த பூர்ணா ரிவருக்கு அதுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்கிறார். அப்படி சொன்ன உடனே அந்த பூர்ணா ரிவர் என்ன ஆகுது, வாத்துலேருந்து தள்ளி ஓடின்னு இருந்த ரிவர் தானாக வளைஞ்சு நெளிஞ்சு பேக் சைடு கொல்லை பக்கமே சத்தம் கேட்டு எல்லாரும் ஓடி போய் பார்க்குறவா பார்த்தா அந்த ரிவர் அப்படி ஓடின்னு இருக்கா அந்த பக்கமாக. அடாடா, இவ்வளோ கிட்டக்க எனக்கோசரம் பண்ணியா சங்கரா, எப்படிடா சங்கரான்னு அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம் தாங்கலை. இல்லைம்மா, நீ உண்மையாக வருத்தப்பட்ட, உனக்கு குளிக்க முடியலன்னு, டெய்லி உன்னோட பழக்கம் அங்கே போய் குளிச்சுட்டு சிவ கோயிலுக்கு போயிட்டு சிவ பூஜை பண்ணிட்டு வருவேன், அதனால தாம்மா உனக்கோசரம் பண்ணினேன் அப்படின்னு. சரின்னு அவள் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிடுறது. அப்படியே அந்த குழந்தை அப்படி போயின்னு இருக்கு. நல்ல வேதம் இல்லாமல் படிச்சுட்டு நல்ல இதுவாக இருக்கு. ஆனால் அவருக்கு தெரியும் நம்ம வந்ததோட நோக்கம் இது இல்லை அப்படின்னு. கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு புரிய ஆரம்பிக்கிறது. அம்மா கிட்ட எப்படி நம்ம துறவரம் வாங்கிக்கிறதுன்னு சொல்லுவோம், அம்மா தாங்க மாட்டாளேன்னு யோசிச்சுட்டுருக்கார். இப்படி இருக்கிறதே ஒரு நாளைக்கு அந்த ரிவரில் அம்மாவும் பிள்ளையும் குளிக்க போகிறதே இவர் கீழே இறங்கி குளிச்சுட்டுருக்கார். இவர் காலை ஒரு முதல்ல கவ்வினா காலை இழுத்துண்டே உள்ளே இறக்குறது. கத்துற ரிவர், அம்மா என்னை முதல்ல இப்போ காலை பிடிச்சுட்டு இருக்குமா, எனக்கு காப்பாற்றுனா அந்த வயசான பாட்டி அவளால் என்ன பண்ண முடியும். அவள் ஐயோ என்னடா குழந்தை, யாருமே இல்லையே கூப்பிடுறதுக்கு, கத்துற யாரா வாங்கோன்னு யாருமே இல்லை அக்கம் பக்கம். அப்போது அந்த முதலையாக அந்த குழந்தைய கொஞ்சமாக இழுத்துட்டு தண்ணிக்குள்ளே இறக்கின்றே போகிறது. அப்போது இவருக்கு சொல்கிறது, அம்மா நீ ஒன்று பண்ணு, நான் இந்த முதலையிலேருந்து என்னை காப்பாற்றணுன்னா இந்த பிறவி இல்லாமல் நான் இன்னொரு பிறவி மாதிரி வரணும். அந்த மாதிரி வந்தால் என்னை இந்த முதல்ல விட்டுடும். நீ என்னம்மா சொல்கிறேன்னு. என்னடா சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னா. அப்போ அசிரீரி மாதிரி கேட்குறது, இந்த பிள்ளைய துறவரத்துக்கு நீ அனுப்பிச்சேன்னா முதல்ல காலை விட்டுடும், அதுக்கு உனக்கு சம்மதமா அப்படிங்கிற மாதிரி.
இவ உடனே யோசிக்கிறா, ஐயோ நம்ம குழந்தை உயிரோடு இருந்தால் போதும், அவன் துறவரத்தில் போனால் கூட ஒன்றும் தப்பு இல்லை, குழந்தையே இல்லாமல் போகிறதுக்கு அவன் மாட்டுக்கு எங்கேயோ ஒரு சன்னியாசியாக இருந்துட்டு போட்டோன்னு. சரி சங்கரா, நீ என்ன சொன்னபடியே நான் செய்கிறேன், நீ வந்து துறவரத்துக்கே நீ போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு சிவபெருமானையும் கையெடுத்து கும்பிட்டு, சிவபெருமானே தயவுசெய்து என் குழந்தைய காப்பாற்றி கொடுத்துருன்னு வேண்டிக்கிறாள். அவள் ஊரில் அவள் டெய்லி போகிற கோயில் வடக்கநாதர் கோவில். அதனால் வடக்கநாதா எனக்கு காப்பாற்றி கொடுன்னு கேட்டுக்கிறா. அதே மாதிரியே முதல்ல காலை விட்டு மறைஞ்சு போய்டுறது. அப்போ இந்த குழந்தை சொல்கிறது, அம்மா நீ சொன்ன மாதிரி இனிமேல் நான் இன்னிலேருந்து நான் சன்னியாசி, இனிமேல் வந்து நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அது போட்டுட்டு இருந்த வேஷ்டியெல்லாம் மாற்றிட்டு சன்னியாசிக்கு என்ன கோலம் உண்டோ அதை மாதிரி மொட்டை அடிச்சுட்டு காவி கட்டின்னு விடுறது. இது ஊரே பார்க்குறது, என்ன இத்தனோண்டு குழந்தை சன்னியாசி ஆகிட்டானே, என்னடா இதுன்னு. இவர் அப்புறம் அம்மாட்ட என்ன சொல்கிறார், அம்மா நான் சன்னியாசி ஆனதே ஒரு குருவை தேடின்னு போய் கற்றுக்கிறதுக்கு தான், தயவுசெய்து இனிமேல் நான் உன்னோட வீட்டில் இருக்க மாட்டேம்மா, நீ கவலைப்படாத, உனக்கு எப்போ உடம்பு முடியலையோ என்னை மனசால் நான் வந்துடுவேன், அடுத்த நிமிஷம் உன்கிட்டக்க வந்து நிற்பேம்மான்னு சொல்லிவிட்டு அவள் அம்மா அழறா. ஒன்றும் பண்ணுறதுக்குள்ள ஊரில் இருக்கிறவாதெல்லாம் சொல்லி பார்த்துக்கோங்க எங்கள் அம்மாவன்னு சொல்லிவிட்டு இவர் கிளம்பிடுறார். இப்படி கிளம்பி நர்மதா நதி பக்கம் வரார். அங்கே வந்து நர்மதா நதிக்கரையோரம் ஒரு பெரிய ஆசிரமாட்டம் ஒன்று இருக்குது. அங்கே பார்த்தா கோவிந்தபாதர்னு ஒரு பெரிய மகான் இருக்கார். அவரை பார்த்த உடனே இவருக்கு தோன்றது, இவர் தான் நமக்கு ஏற்ற குரு அப்படின்னு சொல்லிட்டு போய் அவர் காலில் விழுறார். யார் என்னன்னு கேட்குற, இது மாதிரி காலடியிலேருந்து வந்தேன், நான் என் பேர் சங்கரர் எல்லாம் சொல்லி சரின்னு சொல்லிவிட்டு அவரும் இவரை சிஷ்யனாக ஏற்றுக்கிறார். அங்கேயே இருந்துட்டு இவர் நிறையா படிச்சுக்கிறார். படிச்சுட்டு எல்லாத்துக்கும் பகவத்கீதை, உபனிஷத்து, அதே மாதிரி எல்லாத்துக்கும் பாஷ்யம் நிறையா எழுதுகிறார். எழுதி இப்படி பண்ணின்னு இருக்கார். அப்புறம் வந்து அந்த பகவத்பாதர் கோவிந்தபாதர் சொல்கிறார், ஒரே இடத்துல நீ இருக்கக்கூடாதுப்பா, எல்லா இடத்துக்கும் சுற்றி போய் நாடு முழுக்க போய் ஜனங்களுக்கு நல்லதை சொல்லணும், அதனால் நீ வந்து யாத்திரை கிளம்புற மாதிரி கிளம்பலாம் நீ அப்படின்னு. அங்கே கொஞ்சம் வருஷம் இருந்துட்டு கிளம்பி இப்படி வந்துட்டுருக்கார். ஆனால் எந்த க்ஷேத்திரத்துக்கு போனாலும் அந்த க்ஷேத்திரத்து பகவான் மேலே ஒரு ஸ்லோகம் எழுதுவார். பாண்டுரங்கன் மேலே பாண்டுரங்காஷ்டகம் எழுதியிருக்கார். முருகன் மேலே சுப்பிரமணிய புஜங்கம்னு ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கார். அப்புறம் பூரியில் போனாங்க. அது மாதிரி எந்த க்ஷேத்திரத்துக்கு போகிறாரோ அங்கே பகவானை பற்றிலாம் பாட்டு எழுதிட்டு நிறையா வேதங்கள் சொல்லிட்டு வரார். அப்படி ஒரு வாட்டி காசியில் போயின்னு இருக்கிறது இவர் எழுத்தா மாதிரி பார்த்தா ஒரு சண்டாளன் மாதிரி ஒரு கீழ் ஜாதி மாதிரி இருக்கான், காட்டு வேட்டைக்காரனாட்டம் இருக்கான். 4 நாயை பிடிச்சிட்டு இவர் மேலே இடிக்கிற மாதிரி நேராக வரான். அப்போ இவர் கூட இருக்கிற அந்த மீதி கொஞ்சம் பக்தர்கள்லாம் இவர் கூட பழக ஆரம்பித்து இவர் கூடவே சில பேர்லாம் பழகிட்டு வரா. அவெல்லாம் சொல்கிறா, ஏன்பா ஒரு சாமியார் வர, இப்படி நீ வரியே பண்ணலாமா அப்படின்னு. அப்போ இவரே சொல்கிறார், கொஞ்சம் நகர்ந்து போப்பா அப்படின்னு. அப்போ அந்த சண்டாளன் கேட்குறான், நான் நகரணுமா இல்லை என்னோடய உடம்பு நகரணுமா, உடம்புக்குள்ளே இருக்கிற ஆத்மா நகரணுமா, எது நகரணும்னு சொல்லு, நீ நான் நகர்ந்துக்கிறேன். அப்போ இவருக்கு அப்படியே ஷாக் அடித்த மாதிரி யாருது, அடாடா இவ்வளோ தூரம் ஒரு வேதாந்த மாதிரி சொல்கிறான், இவன் சாதாரண ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் காலில் வந்து, நீ எனக்கு ஒரு குருப்பா, இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி நீ என்னை புரிய வச்சுட்ட அப்படின்னா, அது கடைசியில் பார்த்தா யாருன்னு பார்த்தா காசி விஸ்வநாதர் தான் அப்படி வந்து சங்கரருக்கு ஒரு ஞானத்தை கொடுத்துட்டு போகிறார். ஸோ அந்த மாதிரி போயின்னு இருக்கார். அதே மாதிரி காசி பக்கத்துலேயே ஒரு மண்டன மிஸ்ரர்னு இருக்கார். அவள் ஒய்ஃபு சரசவாணின்னு பேர். அவெல்லாம் வந்து அந்த காலத்தில் யாகம் வளர்த்து ஹோமம் பண்ணி பூஜை பண்ணி அந்த மாதிரி இதில் தான் பகவானை அடைய முடியுங்கிற மாதிரி, அது பேர் மீமாம்சைன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி பண்ணிட்டுருக்கா. இவர் பேச்சில் பேசி அதுவும் பண்ணலாம், பட்டு தியானம் யோகம் இந்த மாதிரி பண்ணியும் இப்போ உலகத்தை படைச்சது ஃபுல்லாக பரபிரம்மங்கிற அதுதான், அதுக்குள்ளேருந்து தான் எல்லாம் வந்திருக்கு. அதனால் நம்ம அப்படியும் அத்வைதம் தான் சிறந்ததுன்னு இவர் சொல்கிறார். ஸோ பேச்சுவார்த்தை 2 பேரும் பேசுகிறா. யார் ஜெயித்தாலும் அவள் பக்கம் இந்த சரசவாணி தான் வந்து ஜட்ஜு மாதிரி இருந்து பார்த்துக்கிறா. கடைசியில் பார்த்தா ஜெயித்தது சங்கரர் தான் ஜெயித்தார். அப்போ அந்த மண்டல மிஸ்டர் வந்து, தப்பு தான், நான் வந்து என்னோடய தோல்வியை ஒத்துக்கிறேன், நான் இனிமேல் உங்ககிட்டயே சிஷ்யனாக சேர்ந்துடுறேன்னு அவரே ஆதிசங்கரோட 4 சிஷ்யர்களில் அவரும் ஒருத்தர், சுரேஸ்வரர்னு பேர் மாற்றிட்டு அவர் ஒரு சிஷ்யர் ஆகிடுறார். அந்த மாதிரி ஒரு 4 சிஷ்யர்களை இவர் கூட பத்மபாதர், சுரேஸ்வரர், அஸ்தாமலகர், அப்புறம் தோடகாச்சாரியார் 4 சிஷ்யர்கள் பிரதான சிஷ்யர்களாக இவரோட இருக்கார். இந்த 4 பேரையும் வச்சுட்டு இவர் வந்து 4 ஒரு மடங்களை நிறுவனர். காஷ்மீர் பக்கத்தில் பத்ரிகிட்டக்க ஜோஷிர் மடம்னு, அப்புறம் துவாரகாவில் ஒரு மடம், ஸ்ருங்கேரியில் ஒரு மடம், பூரி ஜெகநாத்தில் ஒரு மடம். ஸோ அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் மடத்தை நிறுவி அதில் அந்த 4 சிஷ்யர்களையும் பிரதான குருவாக வச்சு நீங்கள் வந்து இதை இன்னும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ சங்கரர் இருந்த காலத்தில்
பல மதங்கள் இருந்தது இந்தியாவில். யார் எதை ஃபாலோ பண்ணுறதுன்னு எதுவுமே ஒரு கிளாரிட்டி இல்லை. ஒரு பக்கம் காபாலிகர்கள்னு இருந்தால் அந்த பலி கொடுக்கறது, ஆடு மாடு எல்லாத்தையும் மனுஷா எல்லோரும் அந்த மாதிரி ஒரு கூட்டம் எக்கச்சக்கமாக இருந்தது. இவரோட பிறப்பின் காரணமே ஜனங்களை நல்வழிப்படுத்தி பக்தி மார்க்கத்தில் திருப்பணும், அத்வைதத்துக்கு கொண்டு வரணும்னு. ஸோ அப்போ அப்படி எங்கே பார்த்தாலும் இருக்கவும் இவர் இந்த மடத்தை நிறுவி இதில் பக்தியை பண்ணிட்டு வாங்கோ அப்படிங்கிறார். அப்போ கைலாய மலைக்கு இவர் செல்கிறார். அங்கே போயிட்டு சிவனை பார்த்து நமஸ்காரம் பண்ணி அம்மையப்பனை வணங்கின்னு இருக்கிறது. அப்போ சிவபெருமான் சொல்கிறார், ஒரு 5 ஸ்படிகலிங்கம் கொடுக்குறார். கொடுத்து அது கூட ஒரு ஓலைச்சுவடியும் கொடுக்குறார். இந்த 5 லிங்கத்தையும் நீ ஸ்தாபிதம் பண்ண 4 மடத்தில் வச்சுட்டு இன்னொரு கடைசி சிவலிங்கத்தை காஞ்சிபுரத்தில் சர்வஞான பீடம் அப்படின்னு நிறுவி அங்கே நீ வச்சு நீயே அங்கே முதல் குருவாக இருக்கணும் அப்படிங்கிற. சரி சொல்லிவிட்டு வாங்கிட்டார். அப்புறம் கேட்குறாரு, அப்பா இந்த ஓலைச்சுவடியில் என்ன இருக்குது பெருமானே, நான் தெரிஞ்சுக்கலாமான்னு. அப்போ சிவபெருமான் சொல்கிறார், இதில் ஆனந்த லகரின்னு அம்பாவை வர்ணித்து ஸ்லோகம் இருக்குது. இதை நீ எடுத்துன்னு போய் இந்தியாவில் நம்ம பாரத தேசத்தில் சக்தி மார்க்கத்தை, அதுதான் அந்த அம்பாலோட அழகு வர்ணனை அவளோட இது எல்லாம் இருக்குது, அதை பரப்புறதுக்கு உனக்கு இந்த ஓலைச்சுவடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீ மடத்தை நிறுவிட்ட, சிஷ்யர்களை பண்ணி பார்த்துக்க சொல்லிட்ட. இந்த 5 லிங்கத்தையும் அவாவா மடத்தில் வச்சு அந்த எந்த பீடாதிபதி இருக்காரோ அவாலே கையால் பூஜை பண்ணணும். அப்படி பண்ணி அந்த பூஜையை ஜனங்கள்லாம் பார்க்க ஜனங்களுக்கு பக்தி, ஒரு சுவாமி மேலே நம்பிக்கை வரும். அதனால கொஞ்சம் பக்தி இந்தியாவில் நம்ம பாரத தேசத்தில் எங்கும் பரவி வரும். ஜனங்க கொஞ்சம் நல்வழிக்கு மாறுவா. இதை நீ கட்டாயம் உன்னோட சிஷ்யர்களுக்கு வாழ்க்கை சொல்லி அவள் எப்படி இருக்கணும், ஒரு குருன்னா எப்படி இருக்கணுங்கிறதெல்லாமும் சொல்லி நீ அவளுக்கு எல்லாம் சொல்லி கொடுன்னு சொல்லிவிட்டு இந்த ஓலைச்சுவடியில் ஆனந்த லகரிங்கிறதுல ஸ்லோகம் அம்பாலை பற்றி இருக்குது, இதை நீ எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிக்கோன்ட்டு கொடுத்து அனுப்புகிறார். இவர் அதை வாங்கிட்டு வரத்தையே வெளியில் நந்தி இருக்குது. அந்த நந்தி என்ன பண்ணுறது, டக்குன்னு அவர் கையிலேருந்து அது அம்பாலோட பொக்கிஷமாட்டம் நாங்கள் வச்சுட்டுருக்கோம், இதை இவர் எப்படி எடுத்துன்னு போகலான்னு டக்குன்னு பிடுங்கி பாதி ஓலைச்சுவடியை பிச்சு எடுத்துட்டுடுறது. எடுத்துட்டா அந்த ஓலைச்சுவடி நந்தி கையில் போன ஓலைச்சுவடியெல்லாம் நொறுங்கி பீஸாக அந்த பவுடர் மாதிரி உதிர்ந்து போய்டுறது. இவருக்கு ஒரே ஷாக் ஆகிடுறது, என்னடா அது இப்படி பண்ணிடுது இந்த நந்தின்ட்டு சிவபெருமான்ட்டு திருப்பியும் போகிறார். இது மாதிரி ஆயிடுத்து தேவா, நந்தி இதை மாதிரி பண்ணிட்டார் அப்படின்னு ஒன்று சிவபெருமான் சிரிக்கிறார். பரவாயில்ல, அவனுக்கு அம்பாலோட ரகசியம்லாம் வெளியில் விடுறதுக்கு அவனுக்கு இஷ்டம் இல்லை, அதனால தான் அப்படி பண்ணிட்டான். பரவாயில்ல, இருக்கிறது ஒரு 50 ஸ்லோகம் போல் என்ன இருக்கோ மீதியே நீ எழுது, உனக்கு எப்படி அம்பாள் காட்சி தரா, எப்படி கற்பனை வருது, அந்த மாதிரி அம்பாலை இன்மணியை நான் எப்படி ஆரம்பித்து எப்படி எழுதுவேங்கிறார். அம்பாலை தலையிலேருந்து பாதம்லேருந்து உச்சி முதல் அம்பாலை வர்ணனை பண்ணி நீ மீதி 50 ஸ்லோகத்தை எழுது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். ஸோ அவர் வாங்கின்னு அதுக்கப்புறம் அவர் எழுதின ஸ்லோகம் தான் பிற்காலத்தில் சௌந்தரிய லகரின்னு அம்பாலை வர்ணனை அவ்வளோ நன்னா பண்ணி எழுதியிருப்பார். அது சான்ஸ்கிரிட்டில் இருக்குது, தமிழ்லேயும் அப்புறம் நிறையா எழுதிய அர்த்தம்லாம் வந்திருக்கு. ஸோ அப்புறம் பகவத்கீதைக்கு எல்லாத்துக்கும் பாஷ்யம் பண்ணியிருக்கார். அப்புறம் சிவபெருமான் சொல்கிற எல்லா ஜனங்களுக்கும் அத்வைதங்கிறது பெரிய விஷயம், பாமர ஜனங்களுக்கெல்லாம் அது எட்டாது, அதனால பக்தி யோகத்தை மெயினாக பரப்பு அப்படின்னு சொல்லி சக்தி வழிபாடு, கணபதிக்கு கணாதிபத்தியம்னு பிள்ளையாரை பூஜை பண்ணுறவா, சுப்பிரமணியத்தை பூஜை பண்ணுறவாங்கிறவா, அப்புறம் கிருஷ்ணர், அந்த மாதிரி 6 விதமான மதஸ்தாபத்தை நீ பல விதமாக இந்த தெய்வங்களை பூஜை பண்ணுறத சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஆதிசங்கரர் காலத்தில் தான் இந்த மாதிரி பூஜை சுவாமி வழிபாடு இந்த மாதிரி ஜனங்களுக்கு ஒரு ரூட்டில் இப்படி போகலாங்கிறத புரிய வச்சவர் ஆதிசங்கரர். சாக்ஷாத் சிவபெருமானே தான் ஜனங்களோட அந்த காலத்தில் இருந்த கொடுமைகள்லேருந்து இந்த ஜனங்களை காப்பாற்றுறதுக்கு கொண்டு வந்தார். அதே மாதிரி காஞ்சிபுரத்துக்கு மடம் நிறுவி இங்கே பக்கத்தில் மாங்காடுக்கு வரார். பார்த்தா அம்பாள் ரொம்ப உக்ரகமாக இருக்கா. அந்த காபாலிகர்கள்லாம் பண்ணி அம்பாள் ஒரே இதில் இருந்தாள். ஸோ அந்த அம்பாலையும் சாந்தப்படுத்தி அதுக்கு ஒரு பெரிய பீடம் நிர்வாணம் பண்ணி அதில் ஸ்ரீசக்கரத்தை வச்சு அம்பாலை சாந்தப்படுத்தி அங்கே மாங்காடு காமாட்சி, அப்புறம் மெயின் காஞ்சிபுரத்தில் அங்கேயும் காமாட்சி அம்மனை வச்சு அவ்வளோ அழகாக ஸ்தாபிதம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு தன்னுடைய 32வது வயசில் இமயமலையை நோக்கி கைலாயத்துக்கு போகிறார். போய் கேதார்நாத் தாண்டி மேலே போயிட்டு கடைசியில் சிவனோட 2 கலந்து விடுறார். ஸோ குழந்தைகளே, ஆதிசங்கரர் என்பவர் நமக்கு முதலில் ஒரு பக்தி யோகத்தையும் ஒரு வாழ்க்கையின் நடைமுறைகள் ஒரு மடம் நிறுவி எல்லாம் நம் மக்களுக்கு புரிய வைத்த முதல் குரு ஆதிகுரு ஆதிசங்கரர் ஆவார். இந்த கதையை கேட்டு நீங்களும் பக்தியுடன் வாழுங்கள் குழந்தைகளே. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.